விருச்சக ராசிக்காரர்கள் தன்னை துன்பப்படுத்தியவர்களை ஒரு பொழுதும் மறப்பதே கிடையாது. அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க வெளியில வர்றதும் கிடையாது. அது முடியும் வரை அவங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் வரை. பார்ப்பவர்களுக்கு ஒரு பலவீனமா தெரியும். ஆனா விருச்சகம் சரியாக தன்னுடைய பவரை உபயோகப்படுத்த ஆரம்பித்தால் விடுவதே விடுதலை. எதை விடணும்? அவங்களுடைய கோபம், வெறுப்பு, மனக்கசப்பு. மனக்கசப்பை ஏற்படுத்தணும். அதை நினைச்சுக்கிட்டே விருச்சக ராசிக்காரர்கள் மனசை குழம்புறதை விட அந்த நிம்மதி கிடைக்கணும், அந்த வெறுப்பு, கோபம், பகை எல்லாம் கரையணும் அப்படின்னு சொன்னா விருச்சக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய எந்த செயலையும் ரொம்ப தீவிரமா செய்யறது, ரகசியமாக அவர்களுடைய மனதிற்குள்ள எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட வைத்துக் கொள்வது, அதிதீவிரமான அதீத உணர்ச்சி. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, இவங்க செல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய 6 வீடு எது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன சார்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் முருகனுக்கும் தொடர்பு இல்லாம இருக்குமா? ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அங்காரகனே முருகப்பெருமானுடைய அம்சம் தானே. விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் இல்லைங்க, 12 ராசிக்குள்ளையும் முருகப்பெருமானுடைய அம்சம் இருக்குங்க. 27 நட்சத்திரங்களுக்குள்ளும் 12 ராசிகளுக்குள் பாவித்திருக்கக்கூடிய அத்துணை நட்சத்திர பாதங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் தொடர்பு உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லாம இருக்குமா? முருகன் என்பது, முருகன்னா யாரு? சாதாரண தெய்வமா? அழித்து உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி. அழிவுனா என்ன? கெட்டதை அழிப்பது, நல்லதை உருவாக்கும் சக்தி. முருகன் என்பவர் சாதாரண தெய்வமா? எப்பேற்பட்ட இருளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தான் முருகப்பெருமான். ஆக முருகனை நம்பியவருடைய வாழ்க்கையில இருள் என்பது நிச்சயமா இருக்காது. பொதுவா விருச்சிக ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை நன்மை இருக்குதோ நன்மை இல்லையோ, முருகன் மேல தீவிரமான பக்தி இயற்கையாவே அவங்களுக்கு நல்லதை கூட கொடுக்கல. உன்னை கும்புறது என்னுடைய கடமை முருகா, என்னுடைய விருப்பம் முருகா, அப்படிதான் விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. விருச்சகத்தினுடைய அமைப்பே எப்படி இருக்குன்னா தீவிரம், ரகசியம் அப்படின்னு சொல்றது. எந்த செயலையும் ரொம்ப தீவிரமா செய்யறது, ரகசியமாக அவர்களுடைய மனதிற்குள்ள எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட வைத்துக் கொள்வது, அதிதீவிரமான அதீத உணர்ச்சி, கோபத்தினுடைய சில வெளிப்பாடுகள் அவங்கள்ட்ட இருக்கும். விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தடைக்கல்லா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹிடன் ப்ராப்ளம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மறைமுகமான பிரச்சனை தான் விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போக விடாம விருச்சக ராசிக்காரர்களை தடுக்கும் சக்தியா இருந்துகிட்டு இருக்கு. அந்த சக்தி உடையணும்னா, அந்த சக்தி மாறி நல்ல சக்தி அவங்களுக்கு கிடைக்கணும்னா அவர்கள் முருகனை நிச்சயமாக வழிபாடு செய்யணும். அதிலும் ஒவ்வொரு ராசிக்கும் முருகன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான தெய்வம். அதுல 6 படை வீட்டுல அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த முருகப்பெருமானுடைய படை வீட்டிற்கு போகும்போது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இருள் என்பது நீங்கும். விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள்ங்கிறது நிச்சயமா நடக்கும். அப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனை என்ன சார்? விருச்சக ராசிக்காரர்களை யாராவது துன்பப்படுத்தினா, அதுலேயும் மனதளவில் ரொம்ப ஹர்ட் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள அவமானப்படுத்தி பேசினா, துன்பப்படுத்தினா, அவங்க அதிகப்படியான கோபத்தையும் அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, அதை மனசுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. அது பழி தீர்க்கும் உணர்ச்சியா அல்லது தன்மான உணர்ச்சியாங்கிறது விருச்சிகத்திட்ட கேட்டா தான் தெரியும். விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னை துன்பப்படுத்தியவர்களை ஒரு பொழுதும் மறப்பதே கிடையாது. அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க வெளியில வர்றதும் கிடையாது. அது முடியும் வரை அவங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் வரை. ரொம்ப பார்ப்பதற்கு விருச்சிக ராசிக்காரவங்க சைலண்டா இருப்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஃபீலிங் என்பது அவங்களுக்கு காலம் முழுசும் அவங்கள துன்பப்படுத்தியவர்கள் மேல இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் விருச்சிகத்திற்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மறைமுக பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு முருகப்பெருமானுடைய எந்த 6 படை வீட்டுக்கு இவங்க போகணும் சார்? பொதுவா பெரியவங்க ஒன்று சொல்லுவாங்க, நெருப்பும் பகையும் மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் விருச்சிக ராசிக்காரர்கள் அதை மிச்சம் வைக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது.
பகை வைத்தவன் நிம்மதி காணான்னு பெரியவங்க சொல்றாங்கல்ல. ஆக விருச்சக ராசிக்காரர்களுக்கு தேவை என்பது சக்தி அல்ல, அந்த எனர்ஜி விருச்சகத்திட்ட நிறைய இருக்கு. செவ்வாயினுடைய ஆதிக்கம், போர்க்கிரகம் அது இருக்கு மனசுக்குள்ள. அவங்க ரொம்ப வயதான அமைப்பில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் கூட வைராகியத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்கிறது கிடையாது. ஆக அது அவங்கள்ட்ட கூடவே பிறந்தது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மை மாதிரி அது விருச்சகத்திற்கு இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா மனதிற்குள் இருக்கக்கூடிய பகை, வெறுப்பு, கோபம் போன்ற உணர்ச்சிகள் எல்லாம் விருச்சகத்திற்கு நீங்கினால் மட்டும்தான் விருச்சகத்திற்கு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி கிடைக்கணும், அந்த வெறுப்பு, கோபம், பகை எல்லாம் கரையணும் அப்படின்னு சொன்னா விருச்சக ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான ஸ்தலம் திருச்செந்தூர் முருகன். அவற்றை போகும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய பகை, கோபம், வெறுப்பு, மறைமுகமான பிரச்சனைகள் அத்துணையும் முருகப்பெருமான் இடத்துல இவர்களுக்கு சரணாகதி அடையும். கடகராசிக்குமே திருச்செந்தூர் சொல்லியிருக்கீங்க, கடல் ராசி அப்படின்னு சொன்னீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் ஏன் சார்? விருச்சகம் என்பதும் ஒரு நீர் தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ராசி தான். குளம், குட்டை, மறைமுகமான நீர்ப்பகுதிகள்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் விருச்சகத்தை குறிகாட்டக்கூடிய ஒரு கிரகம். ஆக கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நீர் ஸ்தலம்ங்கிறதுனால மட்டும் திருச்செந்தூர் விருச்சக ராசிக்காரருக்கு சொல்வது கிடையாது. திருச்செந்தூர் என்பது ஒரு போர்க்கள ஸ்தலம். விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். முருகப்பெருமான் யாரு? சூரபத்மனை வதம் செய்து போர், யுத்தம், இறுதியில் என்ன முடிவு கிடைத்தது? நல்ல முடிவு கிடைத்தது, நல்ல மாற்றம் கிடைத்தது. ஆக ஒரு போர் வீரனாக, ஒரு யுத்தத்திலே வெற்றி பெற்ற வீரனாக முருகப்பெருமான் ஒரு நிம்மதி பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம், ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்த அற்புதமான ஸ்தலம். ஆக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மனப்போர் என்ற போராட்டம் நிவர்த்தி பெறுவதற்கு திருச்செந்தூரை தவிர வேற என்ன இருக்க முடியும்? ஆக விருச்சகத்திற்கு 6 படை வீடும் சொந்தம், அதில் திருச்செந்தூர் என்பது மிக மிக சொந்தம். விருச்சிக ராசிக்காரர்கள் ஏன் திருச்செந்தூர் போகணும் அப்படின்ற காரணத்தை சொன்னீங்க. பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்குமே உகந்த நாள், நட்சத்திரம், கிழமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சார். விருச்சிக ராசிக்காரர்கள் என்னைக்கு திருச்செந்தூர் சென்று வழிபட்டா சிறப்பா இருக்கும்? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப டேஞ்சரான பீப்புள்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா விருச்சகம் என்பது டேஞ்சரான பீப்புளே கிடையாது. அவங்கள பொறுத்தவரை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சக்தியை, பவரை சரியாக யூஸ் பண்ணாத ஆள்கள்னு நான் சொல்லுவேன். விருச்சகம் மட்டும் தன்னுடைய சக்தியை சரியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா எதிராளி நிற்க முடியாது. ஏன்னா விருச்சகம் என்பது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி, அங்காரகனுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி. ஆக முருகப்பெருமானுக்கு உகந்த நாளா நம்ம செவ்வாய்க்கிழமை சொல்றோம். அதுல விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே செவ்வாயா வந்தார். கூடுதல் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, விருச்சகத்துல 3 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல ஒரு பாதத்துல பிறந்திருப்பாங்க. அது விசாக நட்சத்திரமா இருக்கலாம், அனுச நட்சத்திரமா இருக்கலாம், கேட்டை நட்சத்திரமாக இருக்கலாம். அந்த நட்சத்திரத்தின் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலன்கள் பிரிக்கப்படுது 9 தாரைகளாக. அப்ப சேமதாரை, சம்பத்து தாரை, சாதக தாரைன்னு சொல்லக்கூடிய நல்ல தாராபலன் நாட்களிலே விருச்சக ராசிக்காரர்கள், அதிலும் அந்த தாராபலனும் சரியாக அமைந்து அந்த செவ்வாய்க்கிழமையும் ஒரு சேர அமைந்து அந்த நாளிலே திருச்செந்தூர் முருகனை விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்கும் பொழுது, வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். தீரா பகையும் தீரும், தீரா கடனும் குறையும், தீரா நோயும் திருச்செந்தூர் கடலிலே அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வை நிச்சயமா சொல்லும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய திருச்செந்தூருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு செஞ்சா சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வழிபாட்டு முறைகளை பத்தி சொல்லுங்க சார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு தாரக மந்திரங்க, விடுவதே விடுதலை. எதை விடணும்? அவங்களுடைய கோபம், வெறுப்பு, மனக்கசப்பு, மனக்கசப்பை ஏற்படுத்தினவங்க அதை நினைச்சுக்கிட்டே விருச்சிக ராசிக்காரர்கள் மனசை குழம்புறதை விட திருச்செந்தூர் கடல்ல போய் தொலைங்க அப்படின்னு அதோட விட்டுட்டு வர்றது, அந்த விடுதலை தான் விருச்சகத்திற்கு தேவை. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு சொன்னா சக்தி இல்லாமல் இல்லை, அந்த சக்தியை சரியாக பயன்படுத்தாததுனால. ஆக திருச்செந்தூர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் முருகப்பெருமான் இடத்துல வழிபாடு செய்து, என் கோபத்தை மாற்றுவாய் முருகா, எனக்கு சாந்தத்தை கொடுப்பாய் முருகான்னு சொல்லி 11 முறை சரவண பவ என்ற முருகப்பெருமானுடைய அற்புதமான மந்திரத்தை சொல்லி நல்லெண்ணெய் தீப விளக்குகள் 9 தீபம், விருச்சகத்திற்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் 9 தீபம் ஏற்றி மனமாற முருகனிடத்திலே வேண்டி வந்தால் விருச்சகத்திற்கு விரும்பியது எல்லாம் விரும்பியபடி முருகன் கொடுக்க காத்திருக்கிறார். செந்தூர் ஆண்டவனுடைய அருளால விருச்சக ராசிக்காரர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் விரும்பியபடி கிடைக்கட்டும், கிடைக்கும்.
விருச்சிக ராசிக்காரர்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்க நீங்க சொன்ன மாதிரி திருச்செந்தூர் சென்று வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, விருச்சிக ராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான முருகப்பெருமானுடைய 6 படை வீடு திருச்செந்தூர் அப்படிங்கிற விஷயத்தை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, நீங்க செல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய 6 படை வீடு எது அப்படிங்கிறதையும் பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.